ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிராண்ட் ஃப்ளவர் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கருநெல்லிக்காயில் எப்படி ஜூஸ் போடலாம், அதுவும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி ஜூஸ் போடலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கருநெல்லிக்காய் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ், அப்புறம் ஹாஃப் லெமன் எடுத்துருக்கேன், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துருக்கேன், அப்புறம் புதினா, அப்புறம் சுகர், அப்புறம் வாட்டர். இவ்வளோ தான். வாங்க ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணுவோம். ஆனால் லெமனை மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெல்லிக்காய் ஆட் பண்ணியாச்சு. நெல்லிக்காய் கூட ஐஸ் க்யூப்ஸையும் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ணிப்போம். அப்புறம் ஜிஞ்சர், புதினா இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் உங்களுக்கு காரம் பிடிக்காது, ஜிஞ்சர் அதிகமாக சேர்க்க மாட்டிங்கன்னா நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கலாம். நாங்கள் காரம் ஜிஞ்சர் ரொம்ப பிடிக்கும், ஜிஞ்சர் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதனால் ஜிஞ்சர் நான் போட்டிருக்கேன் நிறையா. நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஜூஸ் தான். அப்புறம் நம்மளுக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு, இல்லை ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா கூட இந்த ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். டயர்ட் சீக்கிரம் போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சம் பீசஸ் அரையாமல் கிடக்குது. அதை நம்ம லாஸ்ட்டாக வடிகட்டிட்டு அதை மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு. இந்த கொஞ்சம் நெல்லிக்காய் ஜிஞ்சர்லாம் அரையாமல் இருக்குது, அதனால மறுபடியும் கொஞ்சம் அதை போட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. தலை சுற்றுறதுக்கெலாம் நல்லா கேட்கும், ஏன்னா ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கிறோம்ல, அதனால ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். இப்போ நம்ம நல்லா அதை அரைச்சி மறுபடியும் சேர்த்துக்கலாம். அது கூட வடிகட்டிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ஈஸியான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடி ஆகிட்டு, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட டேஸ்ட் லைட்டாக கரும்பு ஜூஸ் டேஸ்ட் மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும்.